அண்ணே 3 டீ. அஸ்ஸலாமு அலைக்கும் சாஜித் அண்ணே. வலைக்கும் சலாம். சேக்கு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணே. அண்ணே டீ போட்டுறாதீங்க, பாங் சொல்லிட்டாங்க, தொழுதுட்டு வந்துடுறோம். வாங்க எல்லாம் தொழுதுட்டு வந்துடலாம். நீங்க போங்க பாய், நான் பின்னாடியே வந்துடுறோம். சரி பாய். நாளைக்கு மதிய சாப்பிட போலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அண்ணே இவனுங்க இங்கேயே உட்காந்துட்டானுங்கண்ணே. என்ன பாய், தொழுக வரலையா? பாய் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம், டைம் போயிடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பா, வீட்டுக்கு போய் தொழுதுறோம். என்ன பாய் இப்படி அசால்ட்டா சொல்றீங்க? ஒரு முறை கண் தெரியாத சஹாபி ஒருத்தவங்க பள்ளி போய் தொழுகிறது சிரமமா இருக்குன்னு வீட்டுல தொழுதுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அனுமதி கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி கிட்ட பள்ளியில பாங் சொல்ற சவுண்டு உங்க வீட்டுல கேக்குதான்னு கேட்டாங்க. இதுக்கு அந்த சஹாபி ஆமா கேக்குதுன்னு சொன்னாங்க. இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க பள்ளிக்கு வந்து தான் தொழுகணும், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பள்ளின்றது பணக்காரங்க ஏழைங்கன்னு எல்லாரும் ஒன்றா தொழுகிற இடம். நம்ம டெய்லி போய் பள்ளிக்கு 5 வேளை தொழுகிறனால பல சகோதரர்களை பார்க்கவும் அவங்களோட பழகவும் முடியும். நம்மள யாருக்காவது ஒரு கஷ்டம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்க இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதனால நமக்குள்ள ஒற்றுமையும் சகோதரத்துவமும் உண்டாகும். இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, வீட்டுல தனியா தொழுகிறதை விட பள்ளிக்கு போய் ஜமாத்தா தொழுகிறது 27 மடங்கு சிறந்ததுன்னு. இனிமேல் பாங் சத்தம் கேட்டனையும் இன்ஷா அல்லாஹ் பள்ளிக்கு போய் எல்லாரும் ஜமாத்தா தொழுகலாம்.